நிறைய பேர் அவங்க கேரியரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல ஹோம் லோன் இஎம்ஐ எடுப்பாங்க, அதை ரீபே பண்ண பார்ப்பாங்க. அந்த லோன்ஸை ஒரு 5 வருஷம் கட்டினதுக்கப்புறம் சைல்டு எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிட்டையர்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுவாங்க. இப்படி பிளான் பண்ணும்போது 45 வயசுக்கு அப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றியே பிளானிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணாமல் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி இயர்லி ஏஜ்லேயே நீங்கள் பிளான் பண்ணணும். அதாவது சைமில்டேனியஸாக சைல்டு எஜுகேஷனுக்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு, ஹோம் லோன் இஎம்ஐ ரீபேமெண்ட் இதெல்லாம் டைவர்சிஃபை பண்ணி இனிஷியல் ஸ்டேஜில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா கோல்ஸுமே அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் இதை எப்படி பிளான் பண்ணணும், எப்படி எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரைட் ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா என்னோடய ஃப்ரீ வெபினாரை என்ரோல் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இந்த வெபினாரில் ஹோம் லோன் ரீபேமெண்ட், பார்ட் பேமெண்ட் எப்படி பண்ணணும், சைல்டு எஜுகேஷன் பிளானிங்க்கு எப்படி நீங்கள் காஸ்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு அக்குமுலேஷன் ஃபேஸில் கார்பஸை க்ரியேட் பண்ணி ஆனுட்டி ஃபேஸில் எந்த அசெட்டை சூஸ் பண்ணி நீங்கள் இன்கம் வாங்கணும், இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த வெபினார் என்ரோல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.